ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் என்ன செய்கிறான்? சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தரிடத்துல ஜெபிக்கணும். கர்த்தாவே, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஜெயம் கொள்ளுகிறவனாக இருக்கணும். என்னுடைய வல்லமையினால் நிரப்புங்க, ஆவியின் நிறைவுக்குள்ள இருங்க, நிரப்புங்க. இந்த வசனம் இப்படி சொல்லுத, நீங்க ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று. அந்த ஆவியின் நிறைவை எனக்கு தாங்க, உடைய வல்லமையினால் என்னை இடைகட்டுங்க. நான் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி உள்ளவனாக இருக்க, திராணி உள்ளவளாக இருக்கும்படி எனக்கு கிருபையை தாங்க. உலகத்தை, மாம்சத்தை, பிசாச ஜெயிக்கக்கூடிய வல்லமை எனக்கு தாங்க. உங்களுடைய பரிசுத்தமான என்னை நிலைப்படுத்துங்க. அல்லேலூயா. நான் பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாடக்கூடிய உள்ளத்தை எனக்கு தாங்க. அல்லேலூயா. கர்த்தரிடத்துல நம்ம ஜெபம் பண்ண, அதுக்காக ஜெபம் பண்ணணும். இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும் பொழுதுதான் கர்த்தர் நம்மளை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறாரு? என் பிள்ளை தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையுமே தேடுகிறார். அதனால நான் வேண்டிக் கொள்வதற்கு முன்பே என் தேவை இன்னதென்று பரமபிதா நினைச்சிருக்கிறாரு, அறிந்திருக்கிறவர். நான் கேட்காமலே எல்லாம் எனக்கு தர உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா.